Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கோம். கேரட்டை வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 5 பீன்ஸையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாதி பெரிய வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 3 பல் பூண்டு அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பெப்பர். நம்ம காரமே பெப்பர் தான் சேர்த்துக்க போகிறோம், நல்லா பெப்பர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வரட்டும், அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் அப்புறமா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ வெஜிடபிள் தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் காலிஃப்ளவர், கார்ன் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள் சூப் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா சூப் நல்லா திக்காக கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு திக்காக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் சூப் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.